2 ராஜாக்கள் 7 முதல் 2 வசனங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அல்லேலூயா. எலியா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. சத்தமே வரலையே. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த பகல் வேளையில் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலகத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நிறைய சத்தங்கள் இருக்கிறது, நிறைய பிரசங்கங்கள் இருக்கிறது, நிறைய சொற்பொழிவுகள் இருக்கிறது. இந்த பகல் வேளையில கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீ இருக்கிற அந்த நெருக்கம், இன்றைக்கு நீ இருக்கிற அந்த பாடுகள், இந்த உபத்திரவம் எல்லாவற்றையும், உன்னுடைய வியாதி எல்லாவற்றையும் ஒரு நாளைக்குள்ளேயே கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமென். நிறைய பேருக்கு வரல. மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நீங்க போகிற நெருக்கமான சிச்சுவேஷன்ஸ், இன்றைக்கு நீங்க போகிற இந்த பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளுக்குள்ள கர்த்தரால மாற்ற முடியும். எலியா சொல்லுகிறான், நாளைக்கு இந்நேரத்தில். எல்லாம் சொல்லுங்க, நாளைக்கு இந்நேரத்தில். ஆமென். இஸ்ரவேலுடைய தலையெழுத்தே மாறப்போகுது, தேசத்துடைய காரியமே மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு நாளைக்குள்ள ஒரு சூழ்நிலை மாறும். இன்னைக்கு நிறைய பேர் குறி சொல்லுவாங்க, இந்த நாளுக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள, இந்த நாளுக்குள்ள. நான் அப்படி குறி சொல்லவோ அப்படியெல்லாம் வரல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவால ஒரு நாளுக்குள்ள உன் பிரச்சனையை மாற்ற முடியும். இன்னும் சொல்றேன், இயேசுவால ஒரு நொடிக்குள்ள உன் பிரச்சனையை மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஒரு நாளுக்குள்ள மாறுற பிரச்சனை எனக்கு இருக்கு பாஸ்டர், இத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க ஒரு நாளுக்குள்ள, ஒரு மாசத்துக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள மாறுமா? இங்கிருந்து ஒரு பிரதானியும் அப்படிதான் சொல்றான். ஆண்டவரை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசி போறான். என்ன சொல்றான்னா, கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை திறந்தா கூட, மதகுகளை உண்டாக்குனா கூட இப்படி நடக்குமா? நடக்குமா? ஏன் இந்த மனிதன் இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறான் என்றால், எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு, கஷ்டமா தான் இருந்துச்சு, போராட்டமா தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நான் கூட சொல்றேன், உங்க பிரச்சனையை கர்த்தரால ஒரு நாளுக்குள்ள புரட்டி போட முடியும், மாற்ற முடியும்னு சொன்னா, பல நேரத்துல அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. காரணம், நம்ம அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகளில் இருப்போம். பிரதர், நாளைக்கே இத்தனை லட்சம் நாங்க வைக்கணும், இவ்வளவு கடன் பிரச்சனை, ஒரு நல்ல நிரந்தரமான வேலை இல்ல, இவ்வளவு நாளா ட்ரை பண்றேன், நாளைக்கே கிடைக்குமா? நாளைக்கே என் வாழ்க்கையில சாப்பாடெல்லாம் கிடைச்சிருமா? சரியாயிருமா? என் பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருமா? கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் உண்டாகுமா? நெருக்கம் மாறிடுமா? பலவிதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆமென். பிரசங்கிக்கிற எங்களால் அல்ல, பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தரால். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் வார்த்தையை கேட்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற கர்த்தரால் முடியும். ஆமென் சொல்லுங்கள். நாளைக்கு இந்நேரத்தில், within 24 hours, within 24 hours, டாக்டர் சில இடத்துல எல்லாம் சில மணி நேரத்தை வைப்பாங்க. 24 மணி நேரம் கடந்துருச்சுன்னா, 48 மணி நேரம் கடந்துருச்சுன்னா, இவ்வளவு டைம் தான், இவ்வளவு காலம் தான் என்று கொடுப்பார்கள். கர்த்தர் சொல்றாரு, டாக்டர் சொல்லுவாங்க இவ்வளவு நேரத்துக்குள்ள உனக்கு டவுன் ஆயிரும். கர்த்தர் சொல்றார், இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் உன்னை உயர்த்திடுவேன். ஏற்ற வேளை வரும்போது நான் உன்னை உயர்த்தி விடுவேன். பிரதானி சொல்ற, எப்படி நடக்கும்? வானத்தின் மதகுகளை கர்த்தர் உண்டு பண்ணினா கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன் இந்த நெருக்கடி அப்படின்னு பார்த்தா, நீங்க 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தின்
24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்ட, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது பாருங்க. சீரிய ராஜா சமாரியா பட்டணத்தை முற்றுகை போடுகிறான். யுத்தத்தினால ஒரு பெரிய பஞ்சம். 25வது வசனம், அதனால் சமாரியாவில் என்ன உண்டாயிற்று? கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. போன மாதம் தான் முடிஞ்சு, போன மாதம் முழுவதும் என்ன நடந்துருச்சு? யுத்தம் எங்க நடந்துருச்சு சொல்லுங்க? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்துருச்சு. நேற்றைக்கு நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் அடுத்த சாட்டர்டே சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் என்ன? கேஸ். அமெரிக்காவில் நடந்த யுத்தம், இங்க கேஸ் தட்டுப்பாடு வருது. இங்க கேஸ் புக் பண்ண முடியல. போன்ல கால் பண்ணுனா என்ன வருது சொல்லுங்க? மெசேஜ் வரும், வந்தா பார்த்துக்கலாம். சாப்பிடுறதுக்கு கேஸ் இருந்தாதான் சமைக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பஞ்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற பஞ்சம் இல்ல, சமாரியாவின் பஞ்சத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பிரதானி சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் வருமா? அப்படி என்றால் எவ்வளவு கொடுமையான சூழ்நிலை சமாரியாவில் இருந்தது. பைபிள் சொல்லுகிறது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. ஒரு கழுதை தலை எத்தனை வெள்ளிக்காசு சொல்லுங்க? 80 வெள்ளிக்காசு. ரொம்ப, அதாவது இப்ப எல்லாம் இந்த கேஸ் தட்டுப்பாடுனாலேயே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் டபுள் த ரேட் மாத்திட்டாங்கல்ல. ஆசையா ஒரு ஆம்லேட் சாப்பிடலான்னு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா அதெல்லாம் முடியாதுங்க. என்ன இல்லை? கேஸ் இல்லை. நீங்களாம் ஹோட்டல் போறதே இல்லையோ? நல்லது, ஹோட்டல் போகாம இருக்கிறது நல்லது. வீட்டிலே இருந்து சமைச்சு சாப்பிடுறது நல்லது. நீங்க எல்லாம் அப்படியே சும்மாவே இருப்பீங்க, எனக்கு தெரியும். எல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போற ஆட்கள் தான். ஆனாலும் சபையில பேசிடக்கூடாது. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. இல்லை, சாப்பாட்டில் நீங்கள் குறையே வைக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கறத நல்ல நிம்மதியாக சாப்பிடுங்க, சந்தோஷம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் இங்கே பாருங்க, சமாரியாவில் எப்படிப்பட்ட பஞ்சம்னா, ஒரு கழுதத்தில் எவ்வளவு? 80 வெள்ளிக்காசு. இப்படி ஒருக்கா சாப்பிடணுமாங்க. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5. அவ்வளவு விலைவாசி ஏற்றம். அடுத்த வசனத்தில் வாசி பார்க்கும்போது இன்னும், அடுத்த 2 வசனங்களை வாசி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கொடூரமா இருக்கு பாருங்க பஞ்சம். ஒரு ஸ்திரீ அழுகையோடு வந்து ராஜாவிட்ட கூப்பிடுறா, சத்தம் போடுறா. ராஜா என்னன்னு கேட்டா அவ சொல்றா, நான் என் பக்கத்து வீட்டு ஸ்திரீ இடத்துல பேசினேன். அவ சொன்னா, இன்றைக்கு 28வது வருஷம் ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, இன்று அவனை. பஞ்சம் எப்படி பாருங்க, சாப்பாடு இல்லாம பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுற நிலை. ஹலோ, உங்களுக்கு விளங்குதா? இந்த சூழ்நிலையில தான் எலிசாவுடைய வார்த்தை வருகிறது, நாளைக்கு நேரத்தில். இன்னைக்கு பாருங்க, கேஸ் தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம கவர்மெண்ட் சொல்ல முடியல நாளைக்கே நிலைமை சரியாயிரும். படிப்படியா சரியாகும் தான் சொல்றாங்களே தவிர நாளைக்கே சரியாகும்னு சொல்றாங்களா? இல்லையா? இல்ல. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். பக்கத்திலும் கையை பிடிச்சு சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். சந்தோஷமா சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்திருக்கிறீங்க, பாரத்தோடு தான் வந்திருக்கிறீங்க, கவலையோடு தான் வந்திருக்கிறீங்க, வேதனையோடு தான் வந்திருக்கிறீங்கன்னா எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறது. பாருங்க, பிள்ளைகளை சமைத்து தின்கிற நிலை. 27வது வசனத்துல ராஜா சொல்றார், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து. ஆமா, ராஜா சொல்றாரு, என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. சில நாடுகள்ல பஞ்சங்கள் வரும்போது ராஜாக்களும் அதிபதிகளும் கையை விரிச்சிருவாங்க, எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. ராஜா சொல்றார், கர்த்தர் தான் உன்னை ரட்சிக்கணும், நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும்? பிள்ளைகளை சமைத்து தின்கிற நிலை வந்த
அந்த காரியத்தை ராஜா கேள்விப்பட்ட உடனே வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான். இந்த நிலைமையில தான் எலிசா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கல் அப்படின்னா ஒரு வெள்ளி காசு கூட கிடையாது. நல்ல கவனிங்க, எப்படி நிலைமை மாறுதுன்னு பாருங்களேன். ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. இங்க பைபிள் சொல்லுது ஒரு மரக்கால் கோதுமை மாவே ஒரு சேக்கலா மாறிடும். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், நிலைமை மாறும். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. காரியம் மாறுதலாய் முடியும். சத்தமா, காரியம் மாறுதலாய் முடியும். ஒரே நாளுக்குள்ள சேஞ்ச் வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரால உங்க வாழ்க்கையில ஒரே நாள்ல சேஞ்ச கொண்டு வர முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பிரதானியால நம்பவே முடியல இந்த வார்த்தையை. நான் சொல்றேன், நீங்கள் நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும். அல்லேலூயா. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் மாற்றணும்னா சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரச்சனையின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை உங்கள் முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். கவனிங்கள், இன்றைக்கு அர்ப்பணிப்போடு ஜெபத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்களை அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், இந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் செய்யக்கூடாத ஒன்று, கர்த்தர் நம்மிடத்தில் விரும்பாத ஒன்றை இந்த ராஜா செய்கிறான். அந்த ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது 33வது வசனம் சொல்லுகிறது, அவர்களோட அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். ராஜா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பொல்லாப்பு யாருனால வந்துருச்சு? கர்த்தரால். நாம நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனையின் மத்தியில, நம்ம பஞ்சத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில யார் மேல பழிய போடுறோம்னா கர்த்தர். கர்த்தர் தான் இதை செஞ்சார். அவன் சொல்றான் பாருங்க, நான் இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன? பைபிள் சொல்லுது, நீ கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திரு. ராஜா சொல்றான், நான் கர்த்தருக்கு காத்திருக்க போவது இல்லை. இந்த இடத்துல அநேக உள்ளங்கள் நீங்க நினைக்கிறீங்க, நான் இந்த காரியத்துக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், காத்திருந்துட்டேன், நடக்கல. பஞ்சமும் போராட்டம் உபத்திரம் வியாதியும் தான் என் வாழ்க்கையில பெருசா இருக்கு. என் பிள்ளைகள் என்ன வெறுக்கிறாங்க, என் சகோதரர்கள் என்ன வெறுக்கிறாங்க, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, சுகமே இல்ல, தலை முதல் கால் வரை சரீரம் எல்லாம் வியாதி. இனி நான் ஏன் கர்த்தருக்காய் பொறுத்திருக்க வேண்டும்? நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் கூட ஆண்டவர் மேல் கோபம் கொள்ளுவது, ஆண்டவரை முறுமுறுப்பது. இந்த ராஜா பாருங்க, கர்த்தரிடத்துல கோபமா இருக்கிறான், கர்த்தரை முறுமுறுக்கிறான். நல்ல கவனிங்க, நெருக்கடியான சூழ்நிலையில், உபத்திரவத்தின் சூழ்நிலையில், பஞ்சத்தின் சூழ்நிலையில் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நல்ல கவனிங்க, சமாரியாவின் ராஜா பிரச்சனை வந்தது ஆண்டவரால் பிளேம் பண்றானே தவிர இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்தார் என்கிற நினைவு அவனுக்கு வரவில்லை, எண்ணம் வரவில்லை. முதலாவது, இந்த பகல் வேளையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம், கர்த்தருக்கு தெரியாம அது நடக்காது. அது நமக்கும் தெரியும். கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டே சும்மா இருக்கிறாரா? கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டே மௌனமா இருக்கிறாரா? சில நேரத்தில் சில சூழ்நிலைகளின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்துவது உங்கள் எதிரிகளுடைய தன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வழியாய் கர்த்தர் உங்களை அனுமதிப்பது என்னவென்றால், உங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறவர்கள் போல நடிக்கிறவர்களை, அவருடைய உண்மையான குணத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நாம் நெருக்கப்படுகிறதற்கான காரணம் நாம் செய்த தவறே இருக்கலாம், நாம் செய்த பாவமாக இருக்கலாம்,
கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் நம்மை உணர்த்துகிற ஒரு தருணமா இருக்கலாம். ஆனா இந்த ராஜா உணரல, அவன் செஞ்ச தப்ப உணரல. சமாரியாவுல, இஸ்ரவேல்ல பயங்கரமான கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள். அதனால தான் சீரிய ராஜாவுடைய கையில கர்த்தர் அவரை ஒப்பு கொடுத்தார், அந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். உணரவில்லை. வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை காயப்படுத்தவோ உங்களை குற்றப்படுத்தவோ கர்த்தர் இந்த பகல் வேளை இருந்த வார்த்தைகளை பேசவில்லை. நீங்கள் உணர்வடையும்படி பேசுகிறார். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீ ராஜாவா இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வயது மூத்தவனாக இருந்தாலும் சரி, வயது இளையவனாக இருந்தாலும் சரி, நீ கர்த்தரிடத்தில் செல்லும் போது கர்த்தர் இந்த சூழ்நிலையில் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ரூத்தை குறித்து, நகோமியை குறித்து பைபிள் சொல்லுது. ரூத் 1வது அதிகாரத்தில் நகோமி ஆண்டவர் மேல பழிய போடுறா. ரூத் 1வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 20-21வது வசனத்துல நீங்க வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. குறிப்பெடுக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவ என்ன சொல்றான்னா, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு எண்ணம்னா, கர்த்தர் பொல்லாதவர், கர்த்தர் நம்மளை காயப்படுத்தி அவர் சிரிக்கிறவர். இல்லைங்க, ஆண்டுடைய குணத்தை நீங்க புரிந்து கொள்ளவே இல்லை. கர்த்தர் நல்லவர் நம்ம பாடணும் பாத்தீங்களா? உண்மையிலே கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவரை புரியாமல் தான் இந்த ராஜாவை போல நிறைய பேர் சொல்றாங்க, நான் இன்னும் ஏன் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும்? நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், ஆண்டவரிடம் முறையிடுறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில மாற்றமே இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த சூழ்நிலையின் படி உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்த விரும்புகிறார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். நீ உணரலைன்னா கழுத உணர்த்தும், நீ உணரலைன்னா சூழ்நிலை உணர்த்தும். யோனாவே, நீ உணரலைன்னா கடல் கொந்தளிக்கும். யோனாவே, நீ உணரலைன்னா நீ கடல்ல தூக்கி வீசப்படுவாய். மீனுக்குள்ள போய் தான் உனக்கு உணர்வு வரணுமா? வேண்டாம். கடற்பாசி நெரிக்கும் போது தான் உணர்வு வரணுமா? வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் போக கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பகல் வேளையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனையின் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை பாருங்க. நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே? பவுல் இதுதான் ஜெபம் பண்ணாரு. பவுலுக்கு கண்ணில் பார்வை போயிருச்சு. பவுல் கீழே விழுந்தாரு. பலன் இல்லாதவரா, சத்தம் கேக்குது. நீ துன்பப்படுத்துகிற அந்த விழுகைக்கு காரணம் என்ன? அந்த குருடாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? பவுல் உடனே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்னைக்கு முதலாவது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், எல்லாரும் இப்படி 2 கைகளை உயர்த்தி, இந்த பிரச்சனையின் மத்தியில நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பேக் அடிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. நம்ம பாடணும் இல்ல, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எல்லாம் இயேசுதான், நான் பின்தொடர்வேன். நகோமி ஆண்டவரை பிளேம் பண்றாங்க. அப்படி நாம இருக்கக்கூடாது. இந்த ராஜாவை போல கர்த்தரை பிளேம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசுவால் நாளைக்கு இந்நேரத்தில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், நீங்கள் விசுவாசித்தால். அவரை நோக்கி பாருங்கள். இரண்டாவது, இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை எலிசா தீர்க்கதரிசி சொன்ன போது அங்கிருந்த ராஜாவின் பிரதானிகளில் ஒருவன், ரெப்ரசன்டேட்டிவ், ஒருவேளை அமைச்சரா கூட இருக்கலாம், மினிஸ்டரா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ இந்த நிதி நிறுவனத்தில் பெரிய நிபுணத்துவம் உடையவனா கூட இருக்கலாம். சில நேரத்தில் பாருங்களேன், என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப அறிவாளிகள் ஆண்டவரை நம்புறது குறைவா இருக்கும். அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? உலகத்தில் நடக்கிற காரியத்தை இப்படி நடந்துருச்சுன்னா அப்படிதான் நடக்கும். அவங்க அனுபவத்தை பேசுவாங்க. நல்ல கவனிங்க, நம்ம அனுபவத்தையும் நம்ம புத்திசாலித்தனத்தையும் ஆண்டுடைய வார்த்தையோடு மேட்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா எலிசா பேசுற கர்த்தருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை. அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஆண்டவருக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி சொல்றான். கர்த்தரே, சிலரெல்லாம் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன்,
உன்னை ஆண்டவராலையும் காப்பாத்த அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. அது இந்த வார்த்தை பாருங்க, சில நேரத்தில் நம்ம அதை ஈஸியாக எடுத்துட்டு பேசிடுறோம். பிள்ளைகிட்ட சொல்லுவோம், டேய் கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுடா அப்படிலாம் சொல்லுவோம். இல்லை, வார்த்தை வந்துடக்கூடாது. எங்கெல்லாம் இந்த காரியத்தை கர்த்தரால செய்ய முடியாது அப்படின்னு நாம ப்ரொக்ளைம் பண்றோமோ, அதை பேசுறோமோ, அங்கெல்லாம் கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறார். பைபிள் சொல்லுது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று அவர் சேலஞ்ச் பண்றாரு. ஆனால் அவர் சமூகத்தில் அவரால முடியாதுங்கிற வார்த்தை வந்துடவே கூடாது. இவன் சொல்றான், கர்த்தரே வானத்துல மதகுகளை உண்டாக்குனாலும் இது நடக்குமா? எலிசா அவனுக்கு கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? நீ உன் கண்ணால் அதை பார்ப்ப, நீ சாப்பிட மாட்ட. இந்த நிலை நமக்கு வந்து விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம் தானே பைபிள் சொல்லுது. ஆமென். விசுவாசம்னா என்னங்க? இன்னைக்கு நடக்கிற சிச்சுவேஷன் மாறுறது மாதிரி இருந்தா விசுவாசிக்கிறது இல்லை. நான் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் நான் அவரை நம்புவேன், மேஜர் காடுவேன். நான் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் அவரை நம்புவேன். அதுதான் விசுவாசம். நீங்க என்னாகமம் 14வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, வேவு பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அனுப்புறார். அதுல முக்கியமானவங்க நிறைய பேர் சொன்னது என்ன தெரியுமா? வாய்ப்பே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்பே. கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்து அனுப்புறாரு. எகிப்துல இருக்கும் போதே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், அந்த வார்த்தை சொல்லி அழைச்சிட்டு வராரு. மோசே சொல்றாரு, நம்ம சுதந்திரிக்கிற போற தேசம் எப்படி இருக்கிறாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, சும்மா போய் பார்த்துட்டு வாங்கன்னா 10 பேர் சொல்றான், முடியாதுங்க, நம்மளை விட அவங்க பலசாலிங்க, அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கு. இதெல்லாம் ஒரு ரீசனுங்க. அந்த பெருசா இருக்கிற பழத்தை உனக்கு தரத்தான் உன்னை அழைத்து கொண்டு வருகிறேன் என்கிற உணர்வு அந்த குறுகிய மனப்பான்மை உள்ள 10 பேருக்கு இல்லை. அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிராக பேசுறாங்க, சேலஞ்ச் பண்றாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க, துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போறாங்க. அப்பாடா, கவனிங்க, 10 பேர் சொல்றத நம்புவானா, 2 பேர் சொல்றத நம்புவானா? எங்கேயுமே உலகத்துல மெஜாரிட்டி என்ன பேசுதோ அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் நம்புவாங்க. நாம மெஜாரிட்டி பேசுவதை நம்ப கூடாது, கர்த்தருடைய வார்த்தை பேசுறத நம்பணும். ஆனா 2 பேர், காலேபும் யோசுவாவும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம் எளிதில் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். பிரதர், அந்த 10 பேர் பார்த்ததுதான் இவங்களும் பார்த்தாங்க. ஆனா 2 பேர் பார்வையிலும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்க மாம்சத்துல பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் கர்த்தருடைய பார்வையில் அதை பார்த்தார்கள். நாம் எளிதில் ஏன் கலங்குறீங்க? இவங்க வஸ்திரத்தை கிழித்துக்கிட்டு சொல்றாங்க, ஏன் துர்ச்செய்தியை பரப்புறீங்க, ஏன் இந்த துர்ச்செய்தியை நம்புறீங்க? அந்த அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் தீவிரமா அந்த இடத்துல சொல்றாரு. என்னாகும் 14, 36, 37 வசனத்துல, 14வது அதிகாரம் 36, 37, அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாய் அந்த மனுஷர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்தார். ஆனா அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தது 2 மனிதர்கள் தான். ஒன்று காலேப், இன்னொன்று யோசுவா. அந்த சந்ததியில் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்கள்ல 2 பேர் தான். மோசே கூட பிரவேசிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பேசின விசுவாச வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள். இந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் ஆசீர்வாதம் வருமா? எலிசா சொல்றாரு, நீ அதை பாப்ப, ஆனா சாப்பிட மாட்ட. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையை நம்புறீங்க? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க,
வார்த்தையை நம்புறதுக்கும் விசுவாசிக்கிறதற்கும் ஆண்டவர் பைசா ஒன்று எதிர்பார்க்கலைங்க, பணம் கேட்கலைங்க, முழு உள்ளத்தோடு